சார் யூவேட் அப்படின்னு ஒரு ஐடியில் வந்து சார் இது பால்வினை நோய் சம்மந்தப்பட்டது. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஜிஹெச்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனால் நான் ப்ரைவேட்டாக பார்க்கும்போது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வருது சார். இது எதை நம்பலாம்? இல்லை, எது பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. ஹெச்ஐவி பாசிட்டிவா இல்லை விடிஆர்எல் அப்படின்ற நோய் பாசிட்டிவா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு டெஸ்ட் பாசிட்டிவ், நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பால்வினை நோயில் 20 நோய்கள் இருக்குது. விடிஆர்எல் ஹெச்ஐவி தான் ரொட்டீனாக பண்ணுவாங்க எல்லாருக்கும். நீங்கள் விடிஆர்எல் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெச்ஐவினா இன்னும் பதட்டமாக இருப்பீங்க. விடிஆர்எல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான டெஸ்ட். அதை விடிஆர்எல் எடுக்கும்போது சில நேரங்களில் வேறு ஃபால்ஸ் பாசிட்டிவ்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. தவறாக பாசிட்டிவ் வரலாம். அது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. தவறாக நம்ம சில விஷயங்களை நம்மளே தேடும்போது தவற விடுறோம். இல்லை ஒரு பொருளை இன்னொரு பொருளாக கண்டறிகிறோம். ஒரு கூட்டத்தில் ஒருத்தரை பார்க்கும்போது தப்பாக ஒரு ஆள் நம்ம பார்த்த பிறகு அவர் திரும்பினா தான் தெரியுது நம்ம அவர் இல்லைன்னு. அந்த மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்குது. ஃபால்ஸ் நெகட்டிவ்னு இருக்குது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருக்குது வாய்ப்புகள். அப்போ என்ன பண்ணலான்னா, இன்னொரு பெஸ்ட் லேபில் போயிட்டு நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான நல்ல பெரிய லேபில் போய் திரும்ப இதை டெஸ்ட்டை பண்ணுங்கள். ஸோ அதில் பாசிட்டிவ்னு வந்தால் பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இல்லை நெகட்டிவ்னா 2 நெகட்டிவ் வந்திருக்கு, நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பெஸ்ட் லேபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்காது. ரொம்ப சென்சிட்டிவான நல்ல லேபில் போய் பண்ணிங்கன்னா எளிமையாக தெரிஞ்சிடும். சார் சுரேஷ் குமார் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. சார் ஹலோ சார், எனக்கு வந்து ஆண்மை குறைவுக்கு ஏற்கனவே நான் மருந்து எடுத்துகிட்டு இருந்தேன், நாட்டு மருந்து. இப்போ 10 வருஷம் முன்னாடி எடுத்தது. இப்போ நான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பிறக்குமான்னு கேட்குறேன். இப்போ ஆண்மை குறைவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்ததுனாலும் சரி செய்ய முடியும். அதில் நல்ல விஷயம் என்னென்னா, ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் 100% சரி பண்ணலாம். 4 கட்டமான சிகிச்சைகள் இருக்குது. முதல் கட்டம் வந்து மருந்து மாத்திரைகள் இருக்குது, கவுன்சிலிங் தெரப்பி இருக்குது, 3ஆவதாக இந்த ஷாக்வேவ் தெரப்பி, பிஷாட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, 4ஆவதாக அறுவை சிகிச்சை இருக்குது. அதனால் ஆண்மை குறைவு எந்த கட்டத்தில் இருந்தாலும் முழுமையாக சரி பண்ண முடியும். நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கள், பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சரி செய்ய முடியும். பாலியல் மருத்துவர்கள் அணுகுங்க, அல்லது பாலியல் மருத்துவர்கள் அணுகி திருமணத்திற்கு முன்பான செக்அப் பண்ணிக்கோங்க. செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல்னே இருக்குது. திருமணத்திற்கு முன்பாக அதை பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லாருக்குமே திருமணத்துக்கு முன்பு 2 விஷயங்களை பண்ணுங்கன்றோம். அந்த செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல் பண்ணிக்கோங்க, திருமணத்திற்கான ஒரு கவுன்சிலிங் இருக்குது, அதையும் பண்ணிக்கோங்க. இது 2ஐயும் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருமணத்துக்குள்ளே போகும்போது ஒரு பலத்தோடு போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் திருமணத்துக்குள்ளே போக முடியும். சார் இசைப்பறவை அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து வந்தது சார். சார் எனக்கு விரைப்புத்தன்மை, விந்து வெளியேறவே மாட்டேங்குது செக்ஸ் டைமில் அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன் ஆண்களுக்கு வந்து மிக மிக குறைவாக சிலருக்கு வந்து விந்து வராது. இது ரொம்ப 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 குறைவான பேருக்கு இப்படி வரலாம். ஆனால் முதல்ல அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஆண்மை குறைவு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க, விரைப்பு குறைஞ்சி போச்சு, அதனால் அப்படி நிறுத்திடுறீங்கன்னா இது விந்து வரலன்னு எடுத்துக்கூடாது. விரைப்புத்தன்மை குறைபாடுன்னு சொல்லி அதை சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க, அரை மணி நேரம் பண்ணியும் விரைப்பு நல்லா இருக்குது, ஆனால் விந்து மட்டும் வரலன்னா ஆனஜாகுலேஷன், இதுக்கான சிகிச்சைகள் இருக்குது. இதை நீங்கள் முழுமையாக சரி செய்து கொள்ள முடியும். அப்போது நீங்கள் வந்து மருத்துவர்களை நேராக அணுகுங்க. இதுக்கான சிகிச்சைகள் இருக்குது. முதற்கட்டமாக மருந்து மாத்திரைகள் இருக்குது, சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்போம், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். 2ஆம் கட்டமாக வைப்ரேட்டார்ஸ்ன்னு சில கருவிகள் இருக்குது, அதை வச்சு தூண்டி விந்து வர்ற மாதிரி பண்ண முடியும். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, விந்து வரல அப்படின்னா 3ஆம் கட்டமாக ஃபைனலாக எலக்ட்ரோ எஜாகுலேட்டர்ன்ற கருவி, அதை வச்சு உங்களுக்கு விந்து வெளியேற வைக்க முடியும். ஈவன் கோமாவில் இருக்கவங்களுக்கு கூட விந்து கொண்டு வர முடியும். அதனால் விந்து வரல அப்படின்றது மிக மிக சிலருக்கு மட்டுமே, குறைவான 0.1%, 2% பேருக்கு, ஆண்களுக்கு இப்படி வரலாம். அதற்கான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. எலக்ட்ரோ எஜாகுலேட்டர் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். சென்னையில் ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டர், டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல், இங்கே எலக்ட்ரோ எஜாகுலேட்டர் நாங்கள் வச்சுருக்கிறோம். விந்து வெளியேற்ற முடியாதவர்களுக்கு இந்த கருவியை வச்சு ஏராளமான பேருக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம். விந்து வெளியேற்றி கொடுத்துலாம் அவங்க குழந்தை பெற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த நவீன சிகிச்சைகளே சரியாயிடும். அப்படி ஆகலைன்னா ஃபைனலாக இந்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். வணக்கம்.